ஐயா அவர்கள் கண்டேன் என்ற வார்த்தையை பற்றி கூறுகிறார். கண்டேன் என்ற தமிழ் வார்த்தையில் நிறைய அர்த்தங்கள் புரிந்திருக்கிறது. தமிழில் கண்டேன், பார்த்தேன், நோக்கினேன், இப்படி பல வார்த்தைகளுக்கு ஒரு பொருள் போல தெரியும். ஆனால் கண்டேன் என்பது அற்புதமானதை எப்போது பார்க்கிறோமோ அப்போதுதான் அதை கண்டேன் என்று. கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாதனை கண்டேன் என்று தேவாரம் சொல்லுது. அதே போலதான் விஸ்வாமித்திரர் ராமனை கூட்டி வரும் பொழுது உங்களுக்கு தெரியும், தாரகா பதத்தில் சொல்லொக்கும் கரியவ சுடிசரம் என்று கம்பர் எழுதிய அந்த பாடலில் எப்பொழுது அந்த தாரகையின் அம்மை கிழித்துக் கொண்டு ராமபானம் கிழித்துக் கொண்டு அங்கே போனதோ அதை அவதானித்த விஸ்வாமித்திரர் பின்பு அகல்யைக்கு சாப விமோசனம் கொடுக்கும் பொழுது, ராமரின் பாதம் பட்டு இருக்கும் பொழுது அவர் உறுதி செய்கிறார், இவர் தேவ அவதாரம், இவர் விஷ்ணுவின் அவதாரம் என்பதை உறுதி செய்கிறார். அதனாலே தான் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகிற்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதில்லை. மைவண்ணத்து அரக்கி போரில் மலை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன். தாரகை அங்க வரைச்சார், அங்கு கண்டேன் என்றார். உன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். உன் கால்ன்றதை கண்டுபிடிச்சிட்டேன், ஆச்சரியப்பட்டுட்டேன் என்று கூறுகிறார். அப்ப கண்டேன் என்ற வார்த்தைக்கு அப்படி பல பொருள்கள் உண்டு. இப்படி ஆச்சரியமான பொருள். ஐயா அவர்களுடைய சிறப்பு அந்தரருக்குரிய 6 கடமைகளையும் செய்வார். ஆபயன் குன்றும் அருகொழியோர் நூல் மறப்பர் காவலன் காவானியரின். அதன் பொருள் என்னவென்றால், அருகொழியோர் என்பது கற்றல், கற்பித்தல், வேட்டல், வேட்டுவித்தல், ஈதல், ஏற்றல், இந்த 6 தொழிலையும் செய்வோம். ஐயா கற்பிக்கிறார், கற்றுக்கொண்டே இருக்கிறார். வேட்டுவிப்பார். வேட்டுவித்தல் என்றால் வேட்கை செய்வது என்று அர்த்தம். தானும் வேட்கை செய்கிறார், அடுத்தவர்களையும் வேட்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா அத்தனை வேட்களையும் அவர் செய்கிறார். அதே மாதிரி ஈவார், எல்லாருக்கும் தானம் செய்வார். ஈதல், ஏற்றல், தானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அந்தரர்கள் என்றால் அவர்கள் வேதம் படிப்பவர்கள். அதனால் அவர்களுக்கு அடுத்தவர்களுடைய தானங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இருக்கிறது. இப்படி எல்லா தகுதிக்கும் ஏதுவானவர். அதே போல இப்ப அப்பாவின் நண்பர் அவர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இணையர் இன்னமியான் என்று சொல்றாங்க. இளையர் இவரமற்கு இன்னமியான் என்று புனையிலும் புள்ளையிலும் நட்பு என்றார். எப்ப எங்களுக்கு இவர் எனக்கு நண்பர் என்று சொல்கிறோமோ அப்பொழுது அந்த நட்பு ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது என்று. இவரை வச்சுக்கொண்டு இவர் எனக்கு நண்பர் ஒரு வாரம் சொல்றாங்க. நேசனை காணாபடுத்து நெஞ்சாரவே துதித்தல். ஔவையார் சொல்றாங்க, நேசனை காணாமல் கொள்வோம். அப்பேற்பட்ட என்ன காரணத்தால தான் அடுத்த வார்த்தை பாருங்க, ஆசானை எப்பொழுதும் அவ்வாறு. ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறு. ஆசானை எப்ப கும்பிடணும்? பார்க்கும்போது கும்பிடலாம், காணாம இருக்கும்போது கும்பிடலாம், இரவு தூங்கும் பொழுது கும்பிடலாம், எப்பவும் கும்பிடலாம். அப்ப ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறு. மனைவியை எங்க பாராட்டணும்னா, மனைவியை பஞ்சனையில் தான் பாராட்டணும், ரகசியமாக பாராட்டணும். அப்படி ஒவ்வொரு தடவை எப்ப பாராட்டுறதுக்கு இருக்கு. அது மாதிரி வினையாலை வேலை முடிவு, ஒரு வேலை எங்களுக்கு ஒரு ஆள் வேலை செய்ய வந்திருக்காங்க, வேலை முடிகிற நேரத்துல அவரை பாராட்டணும். இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல ஆசானை எவ்விடத்தும் அவரை எங்க வேண்டாலும் பாராட்டக்கூடிய தகுதி இருக்கிறார். எங்களுக்கு எல்லாம் அவர் நேரம் ஒதுக்கி இந்த சமுதாயம் அழிந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக அவர் எடுக்கிற முயற்சியும், இவர்களை ஒரு கொஞ்ச நேரமே எங்களால வச்சிருக்க முடியும். இவரை இணையத்துல வச்சிருக்கிறாங்கன்னா அவர் எவ்வளவு பாடம் கொள்வாருன்னு பாருங்க. அது மாதிரி ஒரு மனிதனை சிறந்தவரா இல்லையாண்ட அடையாளம் காண்பதற்கு 2 விடயங்கள் இருக்கிறது. ஒன்று, அவர்களுக்கு வருகின்ற கோபம். குணம் என்னும் குன்றேறி நின்றார் மகுழி கனமையும் காற்றல் அறிவு. குணம் என்றால் ஒருவருடைய குணம் எப்ப தெரியும்னா அவருக்கு வர கோபம். ஒரு கொஞ்ச நேரம் தான் அந்த குணம் இருக்கும், கோபம் இருக்கும், பிறகு மறந்துவார். அப்படிப்பட்ட மனிதர்கள் கோபம் பாராட்ட மாட்டார்கள். அப்ப கற்புளவு போன்றோர் கயவர் என்று ஔவையார் சொல்றார். கற்புளவுன்னா கல்லு பிளந்துட்டா திருப்பி விட்டார். அப்படிப்பட்டது நல்ல குணம் இல்லை. நாங்க சில பேரை போய் சொல்லி தருவோம். நாங்க நான் ஒருத்தரோட கோவிச்சாதான் ஒட்டவே மாட்டேன், நான் அப்படிப்பட்ட ஆள் என்று பெருமையா இருக்கும். ஆனா உண்மையில அது ஒரு பெருமைக்குரிய விடயம் இல்லை. கற்புளவு போன்றோர் கயவர் ஔவையார் சொல்றார். பொற்புளவு போன்றோரும் உலர். பொற்புளவுன்னா பொண்ணை பிரிச்சுட்டா அது பிரிச்சு, ஆனா உருகினா அது ஒட்டி. அதனால் பொற்புளவு போன்றோரும் உலர். அப்ப உண்மையில சிறந்தது யாருன்னு கேட்டா சீர் ஒழுகு சான்றோர் சினம். அது எதுண்டா
நீர் கிளிய எய்த வடுப்போல மாறுமே. ஒரு அம்பு, நீங்க அம்பை வந்து தண்ணீர்ல விட்டு பாருங்க, அந்த தண்ணியை கிழிக்கும் அந்த அம்பு. ஆனா அது கிழிக்கும் பொழுதுதான் பிரியுமே தவிர அந்த அம்பு போனதுக்கு அப்புறம் சேர்ந்து. அதனாலதான் நீர் கிளிய எய்த வடுப்போல மாறுமே சீரோடு சான்றோர் சினம். எவரோட சான்றோட கூட அவரோட சினம் உடனே மாறி. அப்ப அப்பேற்பட்ட குணங்கள் முழுமைக்கும் சொந்தக்காரர் இந்த ஐயா. அவரோட வாயிலாக நாங்கள் கற்பது எங்களுக்கு அளவுக்கரிய பாக்கியமாக கருதுகிறோம். இந்த அறிக்கை எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. அவருடைய தந்தையாருடைய 60ஆம் கல்யாணத்தினுடைய மலர் செய்கின்ற பொழுது என்னுடைய கோபத்தை அவர் அனுபவித்தவர். அதே மாதிரி இன்னொரு 2வது சொன்ன இவருடைய பிள்ளைகள் அருமையான பிள்ளைகள், கற்றறிந்தவர்கள், தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்று வள்ளுவர் சொல்கிறார். யார் யார் ஒருவர் தகுதியானவரா தகுதியற்றவரா என்ற பெருமை அவரது பிள்ளையின் வாயிலாக தெரிய வரும். அதனால ஐயாவின் பிள்ளையும் சிறந்தவர்கள் தான், இவர்களின் பிள்ளையும் சிறந்தவர்கள் என்று உத்தமர்கள். இவர்களுக்கு மத்தியில் நாங்கள் நிற்பது எங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி. இந்த நல்ல வாய்ப்புக்கு அப்ப இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் என்று சொல்லி உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் இப்பொழுது எனது தந்தையார் அவர்கள் எங்கள் எல்லோருடைய சார்பிலும் இங்க இருக்கிற அந்தரர்களையே அவர் தான் மூத்தவர். எல்லோருடைய சார்பிலும் சொல்வண்ணம் கண்டேன்.